1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். நான் 1 பேதுரு 1க்கு பிறகாக இணைப்பை கொண்டு வருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வாசிக்கலாம். 5லிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 5லிருந்து 9வது வசனங்கள் வரை எடுத்து வைத்துக் கொண்டீர்களா? 1 தெசலோனிக்கேயர்ஸ் chapter 5 to 9 வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். இப்பொழுது கவனிங்கள். நான் எப்பொழுதும் வசனத்தை முன்னும் பின்னுமாக உங்களை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டுகிறேன். ஏனென்றால் ஒரு காரியத்தை சரியாய் வேதத்தில் அறிய வேண்டும் என்றால் ஒரே வாக்கியத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு படித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கவே கூடாது. வேதத்தில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் 2 சாட்சிகளோடு உறுதிப்படுத்துகிறார் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசும்பொழுது அதற்குரிய சாட்சியாக 2 வாக்கியங்களாவது தேவனுடைய வேதத்தில் இருக்கும். அப்படி என்றால் முன்பின்பாக ஒரு 20 வசனங்களையாவது இணைத்து நீங்கள் படித்துக் கொள்வது உங்களுடைய முயற்சி. ஆமென். நீங்கள் அதனால் ஒரு வசனத்தை மாத்திரமே பிரித்து என்ன செய்யக்கூடாது, தனியாக எடுக்கக்கூடாது. எதின் அடிப்படையில் நிருபங்கள் எழுதப்படுகிறது, சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை, தீர்க்க தரிசனங்கள் எழுதப்படுகிறது என்பதை அறிய வேண்டும் என்றால் நாம் முன்னும் பின்னுமாக படித்து அறிய வேண்டும். ஆமென். இது உங்களுடைய சொந்த முயற்சி. ஆனால் இன்று நமக்கு இருக்கிற சமயத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை எதற்காக ரட்சித்தார் என்ற வார்த்தையே 9வது வசனத்தில் இருந்து நான் சொல்ல ஆரம்பிப்பேன் என்றால், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய நியமம் என்றால் என்ன சொல்லலாம்? நியமம் என்றால் என்ன அர்த்தம்? நீதியா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர். ரொம்ப ஆழமான தமிழ். நியமம் என்னமா வார்த்தது? அப்பாயின்மெண்ட், கோட்பாடு. சரியை சொன்னீங்க. நியமம் என்றால் ஒரு கட்டளை, இல்லை என்றால் நியதி என்று சொல்வார்களே, வழி, தேவனுடைய வழி, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய அதுதான் சாரம், சாராம்சம், எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நியமமே அவருடைய நியமம் என்றால் அவருடைய வழியே, அவருடைய எண்ணமே நம்மை கோபாக்கினைக்கென்று அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, நியமிக்கவில்லை. அப்படி என்றால் அவருடைய அமைப்பே நம்மை அழிப்பதற்கு அல்ல. ஆமென். என்னை கவனிங்கள். பரிசுத்த தேவன் என்று பெயர் உள்ளவர், நீதியுள்ள தேவன் என்ற பெயரை உடையவர், அன்பானவராய் இருக்கிறபடினால் பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தையும் வெறுக்கிறார். இப்பொழுது கவனிங்கள். இதனால் தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். என்னை கேட்கிற தேவஜனமே, எத்தனை முறை பைபிள் படித்தாலும் உலகத்தில் ஆண்டவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சத்தியம் இல்லாமல் பேச வராது. அதனால்தான் வேதபாட வகுப்புக்கு வருகிற நாம் தேறுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஆத்தும அறுவடையில் தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். எதை பேசினால் ஜனங்களுக்கு உணர்வு வருமோ, தெளிவு வருமோ அதை பேச வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த பேச்சு உதவாது. கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையில் பேச தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். ஆமென். இப்பொழுது கவனிங்கள். ஆண்டவரை அறிந்த ஜனம் நமக்கு தெரிய வேண்டும், நம்மை அவர் கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? He has not appointed us to be destroyed. அதுதான் நம்ம அர்த்தம். நம்மை அழிப்பதற்காகவே அவர் ஏற்படுத்தவில்லை. சரியை சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய நியமம் நம்மை அழிப்பதற்கே அல்ல. எதற்காக வைத்தாராம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க. நாம் எல்லாரும் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு காரணம் அந்த வார்த்தை தான் 10 வருகிறது. எத்தனை பேர் அதை படிக்க போகிறோம் பாருங்கள். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும், நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. என்ன கவனிங்க. இந்த நித்திரை என்பது இங்கே மரணத்தை குறிக்கிறது. நாம் பிழைத்திருந்தாலும் சரி, மரித்திருந்தாலும் சரி,
நாம் கர்த்தருடனே ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆமென். அப்போ அவருடைய மரணத்தினால் இன்று பிழைப்பு நமக்கு உண்டாயிருக்கிறதே. இதுதான் ரட்சிப்பு. ஆமென். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதற்குரிய அடையாளமே அவருடைய அமைப்பு, அவருடைய நியமம். நாம் கோபாக்கினையில் மறிக்கக்கூடாது என்பதே. ஆமென். அதனால் கோபாக்கினைக்கென்று தேவன் நம்மை நியமிக்கவில்லை. பிசாசுகளையும் அவனுடைய தூதர்களையுமே கோபாக்கினைக்கென்று நியமித்தார். அதற்கென்றே நரகம் சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நரகம் மனுஷனுக்குரியது அல்லவே அல்ல. என்னை கவனிங்கள். அப்படி என்றால் தேவன் பரிசுத்தராய் இருந்தும் அன்பான தேவனாய் இருக்கிறபடினால்தான் நம்மை இன்றும் ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டவர். நாம் நல்லவர்களாய் இருந்ததினால் ரட்சிக்கவில்லை, பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 8 தெளிவாய் நாம் படித்திருக்கிற காரியங்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் வாருங்கள், இந்த அன்பை தேவன், ரோமர் 3 அது, இந்த அன்பை தேவன் விளங்க பண்ணினதை நான் பேசும் பொழுது இப்பொழுது கவனிங்க, அப்படியே ரிவர்ஸில் போகலாம். நியமமே நான் ரட்சிக்கப்படுவதற்கு, அழிக்கப்படுவதற்கு அல்ல. அப்படி என்றால் கர்த்தர் இன்றும் பேசுகிறார் ரட்சிப்புக்கு பிறகு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ரட்சிப்புக்கு பிறகு பேசுகிறார் என்றால் நன்றாய் கவனிக்கணும். நாம் அழிக்கப்படுவதற்கு அல்ல, நாம் ரட்சிப்படைவதற்கு தான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இன்று பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார் என்றால் இது கோபாக்கனின் பேச்சு அல்ல, இது உருவாக்குகிற பேச்சு. ஆமென். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் சைட் பை சைடு ரெஃபர் பண்ணலாம். ரோமர் 3க்கு வாருங்கள். இதை இந்த இடத்துல ஒரு விரலை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் திரும்ப வருவோம். ரோமர் 5க்கு வாருங்களம்மா. ரோமர் 5 8-9 வாசிக்கலாமா? ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆமென். நன்றாக கவனிங்க. அதிக நிச்சயமாமே அப்படின்றால் என்ன அர்த்தம்? பாவிகளாய் இருக்கையிலேயே கர்த்தர் நமக்காக மரித்தார் என்றால் இன்று அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட பிறகு. எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் இப்பொழுது புரிகிறது? அப்பொழுதே எனக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் இன்று அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு நீதிமானாய் இருக்கிறேன் என்றால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். இப்பொழுது கவனிங்க, நீங்கள் நிச்சயமாக கோபாக்கினையின் பாத்திரங்கள் அல்ல. ஆமென். இயேசுவின் இரத்தத்தை நம்புகிற நீங்கள் கோபாக்கினையின் பாத்திரங்கள் அல்ல. அதாவது தேவன் கோபப்பட்டாலும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லிவிடும். அவர் கோபம் கொண்டாலும் அழிக்க முடியாது. என்ன கவனிங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள் நமக்கே அட்வைஸ் பண்ண தேவன். அவருக்கும் கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நேசித்தபடினால் தன்னுடைய கோபாக்கினை தன்னுடைய சொந்த குமாரன் மேலேயே சொரிய பண்ணினவர் இல்லையா? அதனால்தான் என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற நிலைமை குமாரனுக்கே வந்ததற்கு காரணம், பிதாவானவர் குமாரனை விட்டு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். காரணம், பாவத்தை கண்ணோக்கி பாராத பரிசுத்த கண்ணன் அவர். என் பாவங்களின் நிமித்தம் தேவனே தன்னுடைய குமாரனை பார்க்க முடியாதபடி கண்ணை மறைத்தார் என்றால் இன்றைக்கு அந்த கோபாக்கினை என் மேல் வந்திருக்க வேண்டியது குமாரன் மேல் வந்தது. இன்றைக்கு அதனால்தான் நான் பிழைத்திருக்கிறேன், நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஆமென். இப்போது கவனிங்க, அதிக நிச்சயமான இந்த காரியங்களை உங்கள் மனதில் கொண்டு வரும் பொழுது திரும்ப 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். வசனம் 8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ, சொல்லுங்கள், பகலுக்குரியவர்களாகிய. ஏன் நீங்கள் பகலுக்குரியவர்கள்? எனக்கு உங்களுடைய விளக்கம் அவசியம். ஏன் இரவே வராத வாழ்க்கையில்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ, விளக்கத்தை கொடுங்கள். ஏன் நாம் பகலுக்குரியவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், முதலாவது வார்த்தை சரியா ஐயா சொன்னார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பகலுக்குரியவர்கள். ஆமென். ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் பகலுக்குரியவர்கள்? அடுத்த வார்த்தை அதே அப்பா மனைவியை சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். ஏன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் என்ன நடக்கும்? திரும்பவும் பழைய இடத்திற்கு போகிறீர்கள். ரட்சிக்கப்படுவோம். போன வாரம் பேசினேன் 1 யோவான் 1:9.
7 வரை எதை பேசுகிறது என்று வேதத்தை திறக்காமலேயே சொல்லக்கூடியவர்கள் உண்டோ? 1 யோவான் 1 அதிகாரம் 7 வரை எதையோ பேசுகிறது சகோதரி. சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களால் ஞாபகப்படுத்த. நான் வேதத்தை திறக்காமல் என்று பேசினேன். நீதி உண்மை உள்ளவர், சரியை சொன்னீர்கள். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து சகல அநீதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்ப. அந்த சுத்திகரிப்பை பற்றி பேசும்போது இது வராமல் இருக்கவே இருக்காது. நான் ஐக்கியத்தை பற்றி பேசினேன், ஞாபகம் இருக்கிறதா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில். என்ன பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க, என் கண்களை மட்டும் பாருங்க, வேதத்தை அப்புறம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில். அப்பொழுதுதான் அது உண்மையான ஐக்கியம். என்ன அர்த்தம்? அப்பா ஒளியில் இருந்தார்னா பிள்ளையும் ஒளியில் நடக்கணும். ஒருவேளை இருளுக்கு போனால் கூட இருள் நமக்கு சம்பந்தப்பட்டதல்ல என்று உடனே தெரியும். ஏன் தெரியும்? நாம் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம். வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. என்ன கவனிங்க, எங்கெல்லாம் லைட் இருக்கோ எதுவுமே மறைவாய் இருக்காது என்பதே அர்த்தம். அப்படி என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஒளிவு மறைவோடு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமென் என்று சொல்லுங்க. ஒளித்து மறைத்து பழக வேண்டிய நிலைமை மனுஷனிடத்தில் தான் வரும், தேவனிடத்தில் வராது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுதே ஒளிவு மறைவோடு வரவே தோன்றாது. நம்ம மறைக்கணும்னு நினைச்சால் கூட மறைக்க வராது. ஏன் தெரியுமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடக்கும் பொழுது என்ன அர்த்தத்தில் வருகிறேன்? ஒளிவு மறைவு இல்லாமல் வருகிறேன் என்று அர்த்தம். ஆமென். ஏனென்றால் வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சம். உள்ள இருக்கிறத எல்லாவற்றையும் லைட் போட்டு காட்டுகிறது போல அப்பா காட்டுவார். அப்போ நான் மறைக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் மறைக்க முடியாது. எல்லாமே வெளியரங்கமாக இருக்குமா ஆண்டோடைய பிரசன்னத்தில். என்னை கவனிங்கள், சங்கீதம் 90 மோசே போன்ற தேவ பக்தன் உலகத்திலேயே கிடையாது. அவரை போல ஒரு தீர்க்கதரிசி நீ எழும்புவது இல்லை. கவனிங்கள், முகமுகமாய் தேவனோடு ஒரு நண்பனை போல பேசினவன், அவனை போல ஒரு பரிசுத்த மனுஷன், தேவனாலேயே சாட்சி பெற்றவன், சாந்த குணமுள்ளவன். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட அவன் நண்பனை போல பேசுகிறான் என்று தேவனாலேயே சாட்சி பெற்றவன். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவதே இல்லை என்றும் தேவனே சொன்னார். இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினை கொண்டு வந்து நிறுத்தினீர். இது எப்படி இருக்கு? அப்போ மோசேக்கும் அந்தரங்க பாவம் இருந்ததுங்க. என்ன கவனிங்க, யார் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று கேட்டா பரிசுத்தத்திற்காக போராடி போட்டுக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, உள்ளபடியே தங்களுடைய குறைவுகளை உணர்ந்து உணர்ந்து அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தர்கள். நீங்களும் நானும் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருப்பதனால் பரிசுத்தர்கள் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தத்தை யாரும் போட்டுக்கொள்ள முடியாது. பரிசுத்த வாழ்க்கைக்காக முயற்சிக்கவும் வேண்டாம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பரிசுத்த வாழ்க்கைக்கு முயற்சித்தீர்கள் என்றால் தோல்விதான் வரும். ஏனென்றால் பரிசுத்தத்தை முயற்சியினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதாவது ஒரு வார்த்தை, எங்கே இருக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டே போகிறேன், இல்லை என்றால் மறக்க செய்வீர்கள். எங்கே இருக்கிறோம்? இப்பொழுது சபையில் இருக்கோம்னு சொல்லிடாதீங்க. 1 யோவான் 1 இணைப்பை மறந்துவிடக்கூடாது. வேறே ஒளி ஒளி, அதை எதற்காக சொல்ல வந்தேன்? இங்கே கணவன் மனைவியாக போட்டார்கள் ஒரு போடு. எப்படி ரட்சிக்கப்பட்டு பகலின் பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது 1 தெசலோனிக்கேயர் 5 இணைப்பு மறந்து விடாதீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள். சரியை சொன்னீங்க. பரிசுத்தம் எப்பொழுது வரும்? ஏங்க, எத்தனை முறை பல உதாரணங்களோடெல்லாம் பேசியிருக்கிறேன், யாருக்குமே பேச்சே வராதா? இங்கே சொல்லுங்கள், ஏதாகிலும் பேசுங்கள். உதாரணம் வேண்டாமா? யார் இடத்தில் போன பரிசுத்தம் வரும்னா நீங்களே சொல்லணும். பரிசுத்தம் வரும். சரி, ஏதாவது உதாரணம் அதற்கு? சோப்பை பற்றி பேசவில்லை. வேறே 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 சொல்லுங்க. என்னம்மா வஸ்திரமாம்? சரியாய் சொன்னோம். கலைந்து போடுதல், தரித்து கொள்ளுது, சரியாய் சொன்னீங்க. கொலோசியர் மறக்கவில்லையே. கொலோசியர் 3 ஐயோ மறக்கவே கூடாது. ஒரு மாதம் பேசியிருப்போம் அதை பற்றி. ஆமென். இப்பொழுது கவனிங்கள், பரிசுத்தத்தை நான் போட்டுக்கொள்ள முடியாது என்றால் என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் ஓடாது என்ற அர்த்தம். முயற்சிக்கவும் வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? முயற்சித்தாலும் பலனில்லை, தோல்வியுறுவேன் என்ற அர்த்தம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கரைதிரை உள்ள ஆளாய், குறை உள்ள ஆளாய் உணர்கிறேனோ,
என்ன கவனிங்கள், ஒருவர் பாவம் இல்லை என்று சொல்வார் என்றால் அவர் பொய் சொல்லுகிறவராய் இருப்பார் என்று அதே அதிகாரமே பேசிவிட்டது. அதுக்காக என்ன அர்த்தம்? எப்போ பாரு பாவம் இருக்குன்னு வர சொல்கிறாரா? வேற வழி இல்லை என்று சொல்லுகிறார். நீ பாவம் இல்லை என்று சொல்லவே வழி இல்லை. ஏனென்றால் பாவம் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நீ நிச்சயமாய் பாவ சுபாவத்தோடு போராடி கொண்டுதான் இருப்பாய். ஆனால் விஷயம் என்ன? உணரும் பொழுது நீ தப்பிக்கிறாய், உணரும் பொழுது நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். அதுதான் விஷயம். ஆமென். என்ன கவனிங்க, நிறைய நேரம் உணர்வதையே குற்ற உணர்ச்சியாக பிசாசு திருப்பி வைக்கிறான். பாரு, நீ என்றைக்கு பரிசுத்தமாக வாழ போற? எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசித்தாலும், எவ்வளவு சபைக்கு போனாலும், எவ்வளவு ஆராதனை செய்தாலும் உன் குணம் இன்னும் மாறவில்லை என்று பிசாசு குற்றப்படுத்துகிறான். விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை முறை சரீரத்தில் அழுக்கு வந்தாலும், தலையில் அழுக்கு வந்தாலும் உட்கார்ந்து அழுதுருக்கிறோமா? எத்தனை முறை குளிச்சாலும் ஏன் இப்படி நாற்றம் எடுக்கிறது என்று யாராவது அழுதீர்களா? என்ன செய்தோம்? திரும்பவும் குளிச்சோம். எவ்வளோக்கு எவ்வளோ நாற்றம் ஜாஸ்தியாச்சு அவ்வளோக்கு எவ்வளோ குளியல். எவ்வளோக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கழுவுதல். என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளோ குறைகளை உணர்கிறோமோ அதை மறைக்காமல் அறிக்கையிடுகிறவன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? உணர்ந்த பிறகு நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுதே சுத்திகரிப்பு நடக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார். இதுதான் சாய்ஸ். என்ன சாய்ஸ்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடந்தால் என்றால் என்ன அர்த்தம்? என்ன பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நீங்களும் நான் அப்படி தான் நடக்கணும், வேற வழி இல்லை. நீங்கள் சொல்வது போல் நாம் பகலுக்குரியவர்கள் இரவுக்குரியவர்கள் அல்லவே. அப்படி என்றால் பகலுக்குரியவர்கள் ஒளியில் தான் நடப்பார்கள். உண்மைதானே? வெளிச்சத்தில் இருந்தால் வெளிச்சத்தில் தான் நடப்போம். இப்பொழுது அப்படி நடப்போம் என்றால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ஒளியில நடக்கும்போது எதுக்குங்க சுத்திகரிப்பு? என்றைக்காக கேள்வி கேட்டீங்களா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில நடந்தா ஏன் சுத்திகரிக்கப்படணும்? இட்ஸ் a very very important crucial question. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் நடந்தா எதுக்கு சுத்திகரிப்பு எனக்கு? என்றைக்காக கேட்டீங்களா? என்னங்க வித்தியாசமா பார்க்குறீங்க? பேய் இருக்கிற இடத்துல நடந்தா எனக்கு பிரச்சனை, கட்டு நுகம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் நடக்கும்போது எதுக்கு சுத்திகரிப்பு? இந்த இடத்த மறக்காதீங்க. என்னங்க சொல்றீங்க? We live in a sinful world, but we are called to walk with the holy God. ஓகே, இப்போ வாங்க, நான் கேட்குற கொஸ்டின் ரொம்ப ப்ராக்டிக்கல். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? 1 யோவான் 1க்கு வாருங்கள். இந்த இடத்துல விரல் போய்விடக்கூடாது. நீங்கள் திரும்பவும் இணைப்பை சொல்லியாக வேண்டும். 1 யோவான் 1 எங்கே இருக்குது? யோவானுக்கு அடுத்து வருகிறது. ரெண்டு பேதுரு எங்கன்னு கேட்பாங்க நம்ம மக்கள். 1 பேதுருக்கு அடுத்ததுன்றார் ஐயா. சரியாய் சொன்னார். அப்பா, 1க்கு பிறகுதான் 2 என்பதே ஒரு வெளிச்சம். சரியான வார்த்தை. பக்கமே அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா தமிழ் பைபிளில் பக்கம் மாறாது, ஆங்கிலத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். சரி, 1 யோவான் 1 எல்லாரும் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன் 7 to 9 வரை சொல்லப்பட்ட காரியங்கள் ஐக்கியத்தை பற்றி வருகிறது என்றால் 7 வாசிக்கலாமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல, ஆமென், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்ன பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள். என்ன அர்த்தம் ஐயா இது? இப்ப பாவம் இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கா? இருக்காது. அது உண்மையான வார்த்தை. ஆனா இதுதான் சரியான வார்த்தை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள். அப்ப என்ன அர்த்தம்? சத்தியம் வந்தா என்ன நடக்கும்? பாவம் இருக்காது, பாவம் போகும் வேறே. அப்போ ஆண்டவர் சொல்ல, பாவம் இல்லை என்று சொல்வ என்றால் உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். அப்படின்னா பாவம் இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? சத்தியம் எனக்குள் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நான் பாவம் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளுகிறேன். எவ்வளோ எல்லாமே இருக்குது.
என்ன கவனிங்க, சத்தியம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள வந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்திகரிப்பு நடக்கிறதாம். ஆமென் சொல்லிவிடும். நான் ஒரு காலம் சொல்ல முடியாது நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னு. என்ன கவனிங்க, நான் மாம்சத்தில் இருக்கும் வரை நான் பரிபூர்ணமான மனுஷி அல்ல. ஆனால் பரிபூர்ணமான தேவனிடத்தில் நான் இருக்கும் வரைக்கும் அவருடைய பரிபூர்ணம் எனக்கு பரிமாற்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. என்ன அர்த்தம்? பரிமாற்றம் என்ற வார்த்தை இம்பார்ட்டேஷன். அவரிடத்திலிருந்து எனக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பரிசுத்தம். என்ன கவனிங்க, அப்போ சத்தியம் வரும்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்வை கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல குறையா இருக்கிறாய், நீ இந்த இடத்துல பாவம் இன்னும் போகாமல் இருக்கிறது, இந்த இடத்துல உனக்கு இன்னும் சுத்தம் தேவை. ஆமென். என்ன கவனிங்க, என்னுடைய தகுதியை டிசைட் பண்ணுறது நான் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் என்ன டீல் பண்ண முடியும். அதுதான் சோப்பு அப்ளை பண்ணுற மாதிரி தான். சில பேர் ஸ்மெல் பண்ணிட்டே வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களையோ, நான் சில பேரை பார்த்துருக்கேன். சிக்கனமா வாங்குற 10 ரூபா சோப்பை ஐயோ 10 மாதம் கூட ஓடுன்னு நினைக்கிறேன். முகர்ந்து பார்த்து வைக்கிறது சோப்பா, அப்ளை பண்ணுறது சோப்பா. சில பேருக்கு நியூ பைபிள் வாங்கினா திறக்கவே மனசு வராது, திறந்தா ஸ்மெல் பண்ணுவாங்க. நல்ல வாசனை, முடிவை, ஏன்னா வாசனை கெட்டுருமா. இந்த வாசனை கெட்டாதான் நம்ம வாசனை நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பைபிளை ரொம்ப அழகாக வைத்திருக்கிறத விட நம்ம வாழ்க்கையை அழகாக வைத்திருக்கதா ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னு அர்த்தம் பைபிளை நிறைய படிங்க, லைன் பண்ணி பாருங்க, அண்டர்லைன் பண்ணி போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க, குறித்து கொள்ளுங்க. எப்பொழுது எதை பேசினார் என்று டேட் போடுங்க. ப்ராஃபசிஸை எழுதி வைங்க, வெளிச்சத்தை எழுதி வைங்க, வெளிப்பாடுகளை எழுதி வைங்க, தவறில்லை. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு வேதம் பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். இப்போ சத்தியம் வரும் பொழுது பாவ உணர்வு கடந்து வருகிறது. ஆமென். என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு சரியை சொல்லுகிறேன், பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லை. Guilty conscience is from the devil. God doesn't condemn anybody. கர்த்தர் யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. அவர் குற்ற உணர்வை தருகிற தேவனும் இல்லை. தேவன் பாவத்தை உணர்த்துவார். ஆமென். அது பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு செய்வார், ஆனால் குற்றப்படுத்த மாட்டார். ஆமென். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை தேவனுடைய சுபாவங்களில் மாற்றமே இல்லை. நான் ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன், யோசுவாவை குறித்து பிசாசானவன் தூதர்களோடு வந்து நின்று குற்றப்படுத்தினானா. கர்த்தருடைய வலது பக்கத்தில் நன்றாக கவனிங்க, குற்றப்படுத்துகிற ஆவி யோசுவாவை பார்த்து குற்றப்படுத்தினா ஆண்டவருடைய பிரதான ஆசாரியன். நிச்சயமா உங்களையும் என்னையும் விட்டா இன்னைக்கு அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு அது புரியுது? பயமா இருக்குல்ல? பிசாசுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தாருனா பிச்சை எடுத்துருவான் சரித்திரத்தை. இங்கே இருக்கிற ஒரு ஆள் தப்ப முடியாது, அவ்வளவு குற்றப்படுத்துவான். ஆனால் ஆண்டோடைய வைராக்கியத்தை பாருங்க, அவன் பேச்சையே கேட்கல. தூதனே சொல்லிட்டா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா. டைரக்டாக பேசல அவர், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா. ஆண்டவர் அவனை கேரே பண்ணலை. அவர் செய்த வேலையெல்லாம் உங்களுக்கு அங்கே சகரியாவின் புத்தகத்தில் வாசிங்க தெரிய வரும். அவன் நல்ல தலைப்பாகையை கொண்டு வந்து போடு, நல்ல வஸ்திரத்தை உடுத்து. அவன் கர்த்தருடைய நீதிமான் என்பதற்கு கர்த்தரே வைராக்கியப்பட்டா. குற்றப்படுத்துகிறது பிசாசு வேலை, தேவனுக்குரியது அல்ல. தேவ பிள்ளையே, நீங்கள் பாவத்தின் உணர்வை அடையும்படியாக பரிசுத்தம் செயல்படுவதினாலேயே நீங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். பரிசுத்தம் செயல்படுவதின் ஒரே முகாந்திரம் பரிசுத்தரின் வார்த்தை. ஆமென். அப்பா பேசினாதான் சரியாய் சுத்திகரிப்பு வரும். அதனால சத்தியம் நமக்குள் வர 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 நீங்கள் மனசில் ரொம்ப போராடாதீங்க. ஐயோ இவ்வளோ மோசமான ஆளா நான். இல்லை, இன்னும் சுத்திகரிக்கப்படுகிற ஆள். ஆமென் என்று சொல்லு. நல்ல சுத்திகரிப்பை வசனத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிற ஒரு நீதிமானை தேவனே சுத்திகரிக்கிறபடினால் பிசாசு குற்றப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. என்ன கவனிங்க, இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு முக்கியமான வசனம் எங்கே இருக்கிறோம்? 1 யோவான் மேலே. சத்தியம் நமக்குள் இராது, அதனால் நம்மை வஞ்சிக்கவும் வேண்டாம். இப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டால், ஆமென். இப்போ பாவம் என்னதென்று உணர வேண்டும் என்றால், இல்லம்மா, உணர வேண்டும் என்றால் சத்தியம் வேண்டும். கரெக்டா? பாவம் என்னதென்று உணர வேண்டும் என்றால் தாவீது சரியாக, அதுதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எப்போதுமே ஒன்றிணைந்து செயல்படும். என் வழியை நானே ஆராய்ந்தால் நான் நல்லவதான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பே செய்யலைன்னு தான் சொல்லுவேன்.
ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆராயும் பொழுது அவர் வெளிப்படுத்துவார். அதனால் தான் தேவனின் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார். தேவனின் சிந்தனைகளை சோதித்து என்னுடைய வேதனை உண்டாக்கும் வழியுண்டோ என்று நீர் ஆராய்ந்து பார். அதுக்கு பிறகு நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமே. அப்போ நாமே நம்மை ஆராய்ந்து கொள்ள முடியாத பகுதிகளை கர்த்தர் ஆராயும்படி இடம் கொடுப்பதே சுத்திகரிப்பின் வேலை. ஏமே. இன்று பாருங்கள், நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுது பாவங்களை உணர்த்துவது சத்தியம் என்றால் இப்பொழுது பாவங்களை அறிக்கை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஏனென்றால் நான் உணர்த்தப்படுகிறேன். இப்பொழுது பாவங்களை அறிக்கையிட்டால் சுத்திகரிப்பு நடக்கிறது. அவர் உண்மையின் மீதி உள்ளவருமாயிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆனால் வசனம் எதை ஆரம்பித்தோம்? 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன பாருங்க, சுத்திகரிப்பிற்கும் ஐக்கியத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஏமே. நீங்க சுத்திகரிப்பில் நடந்து கொள்ளுகிற ஆள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் என்றால் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சில பேர் தன் பாவத்தை அறிந்தே ஒளியினிடத்திற்கு வர யோசித்து விலகுகிறார்கள். சிலர் பாவத்தை அறிந்த பிறகும் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஓடி வருகிறார்கள். வித்தியாசம் இவ்வளவுதான். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரிகிறது? நீங்க எவ்வளவு குறையை உணர்ந்தாலும் ஓடி வருகிற இடம் தேவ சமூகம். அப்படி ஓடி வருகிற இடத்துல ஐக்கியம் உண்டு. ஏமே. தனியா இருந்து தனியே போக மாட்டீர்கள். அதை போல இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள். 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல சுத்திகரிப்பு நடக்குதுங்க. 4 பேர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல சுத்திகரிப்பு நடக்குது. அதனால தான் திரும்பி போகும்போது சந்தோஷமா போகிறோம். இதுவே தனியே வீட்டில் இருந்தால் கூட நன்றாக இருந்திருக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்லாம் நன்றாக தெரியும்? வீட்டில் இருந்தால் கூட இது நடக்காது. ஏண்டா இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகலன்னு மனசு பயங்கரமாக பாரப்படும். இதுக்கு போயிட்டு வந்திருந்தா கூட நல்ல ஆளாக வந்திருப்பேனே. கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு வீட்டில் உட்காந்துருந்து பாருங்க, மனசு 2 மாதிரி போயிடும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நல்ல மாதிரி ஆகிறது. இன்னைக்கு இது சுத்திகரிப்பின் ரகசியம். தேவ பிள்ளையே, நீங்க உள்ளபடியே வெளிச்சத்தின் இடத்திற்கு ஓடி வருவதற்கு காரணம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடந்தால். ஐயோ, என்ன பாருங்க, ஒரே ஒரு விஷயம் இதை திருப்பி சொல்லிவிடுகிறேன். ஒளியில் இருக்கிறது போல ஒளியில் நடந்தால் என்றால் என்ன அர்த்தம்? ஒளியில் நடப்பது என்றால் என்ன அர்த்தம்? இப்போ லைட் போட்டால் லைட் இருக்குன்னு தெரியும், நடக்கிறதும் தெரியும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடப்பது என்றால் என்ன அர்த்தம்? மெதுவாக பேசினா கேட்கவில்லை அம்மா. என்னம்மா? அதுதான்மா நான் கேட்குறேன். கரெக்டாக சொன்னீங்க. அவரோட நடப்பது வேற, வார்த்தையில் நடப்பது வேற. இல்லை, நான் தான் பதில் சொல்லி முடிக்கணும். அதனால தான் ஒரு பதிலாக சொல்லி விட்டு விடுவீர்கள் வேற. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கம்மா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை வேற. அதுதான் ஏன் முக்கியம்? அந்த வார்த்தைக்காக தானே இவ்வளோ பாடுபடுகிறோம். சரியாய் சொன்னீர்கள் ஐயா. யாரம்மா அது? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். சரியாய் சொன்னீர்கள். ஆமா, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் என்றும் அவரை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். வேற இட்ஸ் a relationship with God. சரியாய் சொன்னீர்கள். வேற ரொம்ப பயந்து போய் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய பதில்கள் சரியான பதில்களை பாருங்க. பேசாதவர்களே பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள். ஏனென்றால் இவர்கள் நிமித்தம் வெளிச்சம் உண்டாகிறது. சில பேர் நினைச்சு நான் கேட்கணும்னு நினைச்சேன், சரியா கேட்டுட்டாங்க. அப்படியா உதவி செய்கிறீர்கள். வேற ஏதாவது ஆன்சர்? என்ன பாருங்க, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? அதை சொல்லுங்க. முதல்ல பதில் வந்துவிடும். செய்யக்கூடாது இல்லையா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறது ஒருவரோடு ஒரு, அவரை விடுங்க. இங்கே ஒருவரோடு ஒருவர் அதை பேசுங்க. என்னங்க ஐக்கியம்? நான் உண்டு, என் ஃபேமிலி உண்டுன்னு வரதே பெரிய ஐக்கியம். சரியா சொன்னீங்க. ஆமோஸ், அவர் சொல்கிற வார்த்தை சத்தியத்தின் அடிப்படை. ஆமோஸ் 3. எத்தனை பேருக்கு ஆமோஸ் பைபிள் இருக்குன்னா தெரியும்? அது சமோசா இல்லை, ஆமோஸ். கரெக்டு. ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடப்பது எப்படி? இதுதான் ஆமோஸ் 3.
3. அது வீட்டில் தேடுங்க, எங்கேயோ இருக்குது பைபிளில். அவர் சொன்ன வார்த்தை சரிதான். 2 பேர் ஒரே கேரக்டரில் இருந்தால் தான் ஒன்றா இருக்க முடியும். உண்மைதானே? என்ன விஷயம் ஐக்கியத்தில் முக்கியமானது? எப்படி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறீர்கள்? வசனத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் சரியாய் சொன்னீர்கள். ஆமென். என் உணர்வுகளை தள்ளி வைத்துவிட்டு, போராட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அப்பா சமூகத்தில் போகிறதே சத்தியத்தின் அடிப்படையில் வருகிற ஒரு மனம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. உங்களுக்கு புரியவில்லை என்றால் கேள்விகளை கேட்டு விடுங்கள். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், அதே பிரச்சனைகளோடு வருகிற இன்னொருவரோடு உட்காருகிறீர்கள். உங்களுக்கு ஒருவேளை அவங்களுடைய கஷ்டத்தின் ஆழம் தெரியாது, உங்களை பற்றி மற்றவருக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் சபைக்குள் வருகிறீர்கள். உண்மையா இல்லையா? இல்லை ஒன்றாய் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போவோமா இல்லையா? எதனால் ஒரே ஹோட்டலுக்கு போகணும்? சைனீஸ் போகணுமா, ஆந்திரா ஹோட்டல் போகணுமா, கேரளா ரெஸ்டாரண்ட் போகணுமா? சொல்லுங்கள். வேறு இது என்னம்மா எம்டிஆரா? நல்ல வேலை எம்ஜிஆர்னு நினச்சேன். ஒவ்வொரு ஹோட்டலை சூஸ் பண்ணிட்டு தானே ஒன்றா போகிறோம். என்னங்க எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அப்படி ஒன்றா போகணுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க? இது ஒரு ஐக்கியம், ஒரே டேஸ்ட்டு. சரியாக சொன்னீங்க. எனக்கும் தோசை பிடிக்கும், என் கூட்டாளிக்கும் தோசை பிடிக்கும். நான் தோசை பிடிச்சிருக்கும்போது அவருக்கு நூடுல்ஸ் பிடிச்சா சைனீஸாக மாறிடுவார். என்ன அர்த்தம்? ஹோட்டல் மாறும். ஒரே டேஸ்ட்டுக்கு எல்லாரும் ஒத்து போகும்பொழுது, இப்போ கவனிங்க, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சைனீஸு, ஆனாலும் சாப்பிட்டதுனால வந்த எஃபெக்ட் மனசில் இருக்கிறதுனால, நானும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு இட்லிக்கு மாறுறவங்க இட்லி சாப்பிட்றவோட இணைவாங்க. அதை போல தான் சத்தியமும். எவ்வளோ டேஸ்ட்டில் வித்தியாசம் ஒருவருக்கொருவர் இருந்தாலும், கிறிஸ்துவோடு நடக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். ஆமென். உண்மையா இல்லையா? பல பின்னணியத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தா, ஆனால் பிறந்த விதம் ஒரே விதம் தான். ஆவியில் எல்லாரும் பிறந்த விதம் ஒரே விதம். எப்படி? பட்டுன்னு பதில் வரணுமே. 1 பேதுருவிலே வாசித்தோமே, 1 சொன்னோமே, 23 வாசித்திருக்கிறோமே. இன்னைக்கு பேதத்தை திறக்கவே கூடாது என்ற அர்த்தம். அழிவில்லாத வித்து என்றால் என்ன வார்த்தை? எது அழிவில்லாத வித்து என்றால்? எது ஜீவனுள்ளதும் நிற்கிறதும் நிலையானதும் அழியாததும் ஆகிய என்ற அர்த்தம். வார்த்தை வசனத்தை தான் வித்து. வித்து என்றால் விதை. ஆமென். இதுக்கு மேலே டவுட் வராது யாருக்கும். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், பதித்து கொள்ளுங்கள். வித்து என்றால் விதை. தேவனுடைய வித்தே விதை என்றால் தேவனுடைய வார்த்தை. ஆமென். வார்த்தையால் மறுபடியும் பிறந்த ஆளுக்கு வளர்ச்சி எதனால் வரணும்? வார்த்தையால் தான் வரும். ஆமென். எது நம்முடைய ஆரம்பமோ அதுதான் நம்முடைய உணவும் கூட. நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லாவே யோசித்து பாருங்கள். சாப்பிட்டா சரீரம் வேண்டுமானால் வளர்கிறது, ஆவி வளராது. ஆத்துமா, ஆத்துமா என்றால் யார்? நான். அப்பா எல்லாரும் சொல்லுங்க, நான். நல்ல வார்த்தை. அடே அப்பா, இந்த அளவுக்கு பதித்து கொண்டீர்கள் என்று நான் அறியாமல் போனேன். ஆத்துமா என்றால் நான். அப்போ இது யாரு? புறம்பான மனுஷன். அப்படி என்றால் உள்ளான மனுஷன் யார்? ஆவியும் ஆத்துமாவும். என்னப்பா எல்லாம் வெளிச்சம் பரவி கொண்டு இருக்கிறது இங்கே. கரங்களை தட்டி கொள்ளுங்கள் உங்களுக்காகவே, தப்பே இல்லை. என்ன அதற்கும் கூடமா இவ்வளவு வேதனை? யாரோ ஒருவருக்கு தட்ட சொல்லவில்லை, உங்களுக்கு தட்ட சொன்னேன். நல்லா கவனிங்க. ஆவியும் ஆத்துமாவும் இணைந்ததே உள்ளான மனுஷன். அப்படி என்றால் இந்த மனுஷனை பார்க்க முடியாது, ஆனால் நிஜமான மனுஷன். ஆமென். உண்மையான மனுஷன். காரணம், மரிக்காத மனுஷன், நிலைத்திருக்கிற மனுஷன், செத்தாலும் வாழ்வான். அதுதான் அந்த மனுஷன். யார் சாவா? வெளியில் இருக்கிற ஆள் செத்துரும். அது சரீரம். புறம்பான மனுஷன் களைந்து போடப்படக்கூடிய ஒரு கூடாரம். எத்தனை பேர் புரியுது? எல்லாம் வசனம். சரி, இது நல்லது. இப்போ எதற்காக இதை பேசினேன்? இணைப்பு, 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 ஐக்கியம். என்னை பாருங்கள், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், அப்படின்னு it's all about your choice. இது தனிப்பட்ட ஒரு முடிவு என்பதினாலே தேவ பிள்ளை ஒளியில தான் நடக்கணும், வேற வழி இல்லை. இது ரொம்ப கஷ்டமான காரியமா? ஏன் இல்லை? அதுதான் இஷ்டம். எத்தனை பேருக்கு அது புரியுது? சில நேரம் நான் சொல்வதை நல்லா கவனிங்க. பாவத்தை நான் இஷ்டப்படலைன்னு யாராவது சொல்லி கையை உயர்த்தினா உங்களை தனியே நான் சந்திக்க விரும்புகிறேன். இங்கே மட்டும் கையை உயர்த்தி விடாதிருங்க.
பாவம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது தான். ஆனால் அதை விட இஷ்டப்பட வைப்பது ஆண்டவருடைய காரியங்களை என்றால் நம்முடைய வித்து தேவனுடைய வித்து. என்ன பாருங்க, முதல்ல என்ஜாய் பண்ண விஷயங்களை இப்போ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் செய்தாலும் எப்படி இருக்கு? அதை கொஞ்சம் ஓப்பனாக பேசு. செய்தாலும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம், உண்மையா. ஆனால் அந்த நிலைமையை தாண்டி ஒரு ஆள் என்ன பண்ணால் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் தனியாக வந்து என்னை பார்த்து பேசிட்டு போயிடு. என்ன சிஸ்டர் நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீங்க, நான் பல வருஷமாக பண்ணிவிட்டு இன்னும் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா. சில பேர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, நீ ஆண்டவர்னு போய் என்ன கண்டு, நான் பாவத்தை பண்ணுறேன் நல்லா தான் இருக்கிறேன், நீ அனுபவிக்கிற கஷ்டம் கூட எனக்கு கிடையாது. வீட்டிலே வரும் இது தகராறு. புருஷன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவர்கிட்டயோ பேசுவாங்க, என்னையா கோயிலுன்னு போகிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். இந்த டைலாக் ரொம்ப நாள் ஓடாது. நாமே பார்க்குறோம் அதை. என்னதான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் நல்லா இல்லை. பாவத்தோடு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷத்தை தருங்க, ஆனால் நித்திய சந்தோஷம் பேரின்பம் என்ற வார்த்தைகள் வேதத்தில் வந்து கொண்டு இருக்கிறதே நம்ம அனுபவிச்சா கூட தெரியும். மனம் நல்லா இல்லை, ஆவி நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை சொல்லுங்களேன்? ஏன் நல்லா இல்லை? ஆவி உள்ளே வந்துருச்சு. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆவி உள்ளே வந்துட்ட பிறகு என்ன ஆகும்? பின்ன எந்த ஆவி உள்ளே வந்துச்சு? ஐயோ அதையும் சொல்லிடுங்க. பரிசுத்த ஆவியான உள்ளே வந்த பிறகு இந்த வேலையை தான் பார்ப்பார். மென்மையானவர், ஆனால் பயங்கரமானவர். ரொம்ப குவைட்டாக இருப்பார், ஆனால் குருன்னு இருக்கும் பாருங்க, உள்ளம் நெரட்டும், குத்தும், பாரமாயிடும். ஏன்? அவ்வளோ மென்மையானவர். அவர் வேதனைப்பட்ட மனம் நல்லா இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். இனி இந்த கண்டிஷனையும் தாண்டி நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து ஒளியில் நடவுங்க. ஆமென். நீங்கள் நடவுவதற்காகவே தேவன் இந்த தருணங்களை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்குறார். நான் எப்பவும் பார்த்துட்டேன், அப்பா தருணம் கொடுக்காதவர்கள் யாருமே கிடையாது. எவ்வளோ வழி தப்பி போனாலும் தள்ளி இருந்தாலும் சேர்த்து கொள்ளும்படியே அவர் கொடுக்கிற தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவ்வளோ அன்பு, அவ்வளோ பொறுமை. காரணம், நரகத்திற்கு நாம் தப்ப வேண்டும். ஏனென்றால் கோபாக்கினைக்கென்று அவர் நம்மை நியமிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்றே நம்மை நியமித்தார். ஆமென். இந்த நியமத்தினால தான் என்றும் பிசாசு நம்மை தொட முடியல. காரணம், நம்ம கோபாக்கினைக்கு தப்பி இந்த ரட்சிக்கப்பட்டபடினா பிசாசு நம்மை தொட முடியல தேவ பிள்ளையே. ஆனால் உங்க வாழ்க்கையில ஒளியில நடக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அப்பொழுதுதான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன கவனிங்க, how amazing it is to be sanctified in the presence of God. God is holy, yet he is the God who makes us holy. கர்த்தர் பரிசுத்தர், ஆனாலும் பாவிகளாய் நேச்சுரலி ஜென்ம சுவாபிகளாய் இருக்கிற நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். காரணம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தர்களாய் மாற்றுகிற தேவன். என்ன கவனிங்க, நீங்கள் இந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தான் சுத்திகரிப்பு நடக்கும். எழுதி வைத்துக்கொள்ளுங்க. If you are out of the fellowship, there is no cleansing, there is no sanctification. If you are part of the fellowship, then you are sanctified already. ஏன் தெரியுமா? ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது sanctification நடக்கும். ஆமென். அருமையான க்ளூவை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தர்கிட்ட நான் நடக்கும்பொழுது ஏன் சுத்திகரிக்கப்படணும்னு ஒரு கேள்வி வந்ததா உங்களுக்கு? உலகத்தில் இருந்தால் சுத்திகரிப்புன்னு சொல்கிறோம், பாவத்தில் இருந்தால் சுத்திகரிப்பு, வேற என்ன சொல்லுகிறோம்? இருளில் இருந்தால் சுத்திகரிப்புன்னு பேசலாம். ஒளியில் நடக்கும்போது ஏன் சுத்திகரிக்கப்படணும்? அம்மா சொல்லுங்க, ஒளியில் நடக்கும்போது ஏன் சுத்திகரிக்கப்படணும்? என்னையா? நிலையாக நிற்பது. சரியா சொல்லுங்க. பிராக்டிக்கலா ஐயா சொல்றது சரி. பிராக்டிக்கலா சொல்லுங்க. அவர் ஒளியில் இருக்கும்போது நானும் நடக்கிற ஒளியில் ஏன் சுத்திகரிப்பு வருகிறது? ஏன் முதலாவது சுத்திகரிக்கப்படணும்? இல்லை, நான் கேட்டது உங்களுக்கு புரிந்ததா? இருட்டில் இருந்தால் சுத்திகரிப்புன்னு சொல்லலாம். பாவத்தில், அதாவது பாவத்தில் பிரச்சனையில் ஆண்டவர் இல்லாமல் இருந்தால் சுத்திகரிப்பை பேசலாம். நியாயமான காரியம், யதார்த்தமான காரியம். அவர் ஒளியில் இருக்கிற போது நானும் ஒளியில் நடந்தாலும் ஏன் சுத்திகரிப்பு வருகிறது? சரிம்மா, ஒரு சரி, ஆமாம், வேணும் தான். சுய சித்தம்.
உலகத்தில் இருப்பதினால் இவங்க சொன்னாங்க சுய சித்தம் இருப்பதினால் என்று சொல்லுகிறார்கள். என்னை அதை ப்ராக்டிக்கலாக கேட்டிருக்கேன். Okay, it's a choice between always good and bad or right and wrong. So when you're with God, you always make something right. Okay. நீங்கள் கொஸ்டின் புரியலன்னா என்ன கேள்வி, இதுக்கு ஒரு கேள்வியை கேளுங்களேன். கேள்வியே புரியலமான்னு சொல்லிடுங்க. புரியுதுங்களா? இல்லை ரொம்ப டீப்பாக மெடிடேஷனில் இருக்கிறீங்களோ? அவரை ஆமாம் நம்ம சுத்திகரிக்கப்படணும். சரியாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சுபாவம் நமக்குள் வரணும்னா, அவருடைய குணாதிசயம் எனக்குள் வர வேண்டும் என்றால் நான் சுத்திகரிக்கப்படணும். சரியா இல்லையா? சரி, நான் கேட்டது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடந்தால் ஏன் சுத்திகரிப்பு? ஏற்கனவே லைட்டில் தானே இருக்கிறேன், ஏற்கனவே லைட்டில் தானே. எத்தனை பேர் அது புரியுதுங்க? ஓகே ஓகே, வில் பிகம் மோர் லைக் ஹிம். Powerful. Yes. More the cleansing, more you become like him. Right. Any other thing? பிசாசு இருள் இருக்கிற வரைக்கும், மாமா இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மை ஒளி நடத்தி கொண்டே இருப்பார். வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது பதில்? அனுதினமும் எனக்கு தேவை. புதிதாக்குதலினாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். மறு ஜென்ம முழுக்கினாலும். பவர்ஃபுல். ஐயோ, இதெல்லாம் தீத்துல வருது. எத்தனை பேர் சுத்திகரிப்பில் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள்? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தீத்து 3:5. தீத்துவையே படித்துக் கொள்ளுங்கள். தீத்துன்னு ஒரு பேரு தான். டைட்டஸ் சாப்டர் 3. ஓகே, சுத்திகரிப்புக்கு உதவுகிறதான காரியங்கள் என்ன கவனிங்கள். ஏசாயா 6 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியாம்மா? 1-6 வசனங்கள் வரை நானாக இங்கே சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் ஏதாவது அதில் மாற்றங்கள் உண்டென்றால் தயவாக நீங்களே படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 6:1. ஏசாயா 6 நீங்கள் படித்த காரியம் எதுவாக இருக்கும்? உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். ஏசாயாவுடைய அனுபவம். When I walk in the light as he is in the light, then the blood of his son Jesus Christ cleanses me from all my sins. நடந்தால் ஆமா, எக்ஸாக்ட்லி சொன்னார். எஸ், உதட்டு. நல்ல கவனிங்க. ஏசாயா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கா தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாய். தேவனுடைய வாயாக செயல்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசினவர்கள், அதனால் தேவனுடைய வாயாக கருதப்பட்டவர்கள். ஆமென். இப்போ கவனிங்க, தேவனுடைய வாயாய் கருதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு வாய் நிச்சயமா எப்படி இருந்திருக்கணும்? பரிசுத்தமானதாய் தான் இருக்கணும். ஆனால் ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அவன் ஏன் கதறினான்? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்றும் சொன்னான். ஏன் அந்த வார்த்தை ஏசாயாவின் உதடுகளில் இருந்து புறப்பட்டது? நான் கேட்டது, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணினால் அசுத்த உதடுகள் வரலாம். ஆனால் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நல்ல உதடுகளில் இருந்து தான் போயிருக்கணும், பரிசுத்த உதடுகள் இருந்து தான் போயிருக்கணும். ஆனால் அவனே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏன் உண்டானது? கரெக்டுமா? ஐயோ, ஏசாயா 6 பதில் இருக்கு. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே? Is there somebody to answer me? இது இல்லைம்மா, இது இல்லைம்மா. ஏசாயா 6 ஒருத்தர் பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஏசாயா ஏன் இதை உணர்ந்தான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் உணர்ந்தான்? முதலாவது ஏன் உணர்த்தப்பட்டான்? அது உணர்த்தப்பட்டதுமா, அது பதில். நான் கேட்கிறது ஏன் உணர்வு வந்தது? அவ்வளவுதான். பரிசுத்தரை அவன் தரிசித்தான். ஹல்லேலூயா. போதுங்க ஆன்சர்.
பரிசுத்தரை அவன் கண்கள் கண்டது. அதை படிச்சிங்களா அந்த சாப்டர்ல? தயவுசெய்து வீட்டில் போய் வாசிச்சிடுங்க. பரிசுத்தரை அவன் கண்கள் தரிசித்தபடினாலே தான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்பதை உணர்ந்தான். ஏமே, அது நடக்கலைன்னா ஏசியாவுக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையா இல்லையா? அதற்கு பிறகுதான் ஆண்டவர் தொட்டார் அவன் உதடுகளை. இதோ இதனால் உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆனது என்றும் சொன்னார். என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் உணர்த்தப்படுகிற இடம் அவனாக நினைத்து கொள்ள முடியாது. நான் பாருங்க, நான் தீர்க்கதரிசி, பல வருஷம் தீர்க்க தரிசனம் உரைத்தால்னா என் வாயில வர பாவம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நினைக்கிறேன் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு. ஆனால் அவனுக்குள் கலந்த அக்கிரமம், தீட்டு, அசுத்தம் அவனுக்கே தெரியல. ஐயோ நான் அதமானேன் ஏன் சொன்னார் தெரியுமா? பார்த்துட்டார் கண்களை திறந்து. யாரை பார்த்தார் சொல்லுங்க? கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் தொடுகிற தேவனை அவன் கண்கள் அன்று கண்டது. இதனால தான் கத்திட்டான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். தன்னால உணர்வு வந்துருச்சு ஏசியாவுக்கு, இங்க பாவம் இருக்கு. ஏன்னா அசுத்த உதடுள்ள மனுஷங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், ஆனா பாவம் அங்க இருந்தது, இப்ப இங்க இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயம்மா என்ன கவனிங்க, உங்களையும் என்னையும் பிரிக்கிற இடம் இதுதான். வெளியில இருந்தால் இதெல்லாம் நடக்காது. நீங்க கலந்திருக்கிற விஷயங்களை காட்டுறதே கர்த்தர் தான். நான் கலந்து வாடும் பொழுது எனக்கு தெரியாது எவ்வளோ கலந்துருக்கிறேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது நார்மல். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு டே ஏசியாவுக்கு தெரியும் யாரையெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிற கூட்டம்னு. ஒரு 2 நாள் 3 நாள், 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் அவங்களோட வாழ்ந்து இருக்க 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 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ரமைஸ் வந்துடும். அவங்க நம்ம பக்கத்து வீடு, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு, என்னுடைய கூட இருக்கிற கலீக்ஸு, என் பல வருஷ ஃப்ரெண்ட்ஸு. நல்லா கவனிங்க, ஐக்கியம் பிரிகிற இடம் இங்கே தான். ஏசியா இந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் பாவம் அங்கே இருந்தது, ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கு. விஷயம் புரியுதா உங்களுக்கு? அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்னத்தா? கர்த்தாவே இவ்வளோ நாள் வாழ்ந்தேன், எனக்கே தெரியல, அவங்க பிரச்சனை என் பிரச்சனை ஆயிருக்கு. அப்போ நம்ம காண வேண்டியவரை காணலைன்னா கலப்பு புரியாது, கலக்கப்பட்டது தெரியாது. எத்தனை பேருக்கு இப்போ விஷயம் புரியுது? அதனால தான் அதிகமாக நம்ம தேவன்கிட்ட வரணும். ஏமே, நீங்கள் ரொம்ப உலகத்தோடு போராடுறீங்களா? அதிகமாக சர்ச்சுக்கு வாங்க. அல்லையா சொல்லிடுறேன். அதிகமாக போராட்டம் எனக்கு உலகத்துலேருந்து வருது சிஸ்டர், உலகத்தோடு போராடாதீங்கன்ற. நான் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. உலகத்திலே இருந்து உலகத்தோடு போராட முடியாது, ஆண்டரோட வந்துடணும். அதனால தான் சர்ச்சு வேணும், அதனால தான் ஐக்கியம் வேண்டும், அதனால தான் வசனம் வேண்டும், அதனால தான் சுத்திகரிப்பு வேண்டும். எங்கெல்லாம் ஐக்கியத்துக்கு வரீங்களோ அங்கெல்லாம் சுத்திகரிப்பு இல்லாமல் போக முடியாதுங்க. நீங்கள் உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்துட்டு போய் பாருங்கள், வித்தியாசம் இருக்குது. உண்டா இல்லையா? மந்த்து தொடங்குறதுக்கு முன்னாடி நம்பர் 1க்கு இங்கே வந்துட்டு போங்க, வேலைக்கு போகிற விதமே மாறிடும். சுத்திகரிப்பு ஹோல் மந்த்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். வசனத்தை அனுப்பி தான் சுத்திகரிப்பு. உலகத்தோடு போராடாதீங்க, அது நம்ம அழைப்பு இல்லை. ஏமே, அதிகமாக ஆண்ட சமூகத்தில் இருந்துட்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஓடி பாருங்க, அந்த மாதம் கர்த்தர் தீமையை உங்களை விட்டு விலக்குவா. போராடுகிற உலகத்தை உங்களை விட்டு விலக்கி வைப்பா. ஏன்னா வாக்கு தத்தத்துக்கு வல்லமையை சுத்திகரிக்கிற வல்லமை, பாதுகாக்கிற வல்லமை. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கு? இப்போ கவனிங்க, சுத்திகரிப்பு வந்ததற்கு காரணம் பரிசுத்தரை கண்டபடினால், பரிசுத்தரை கண்டபடினால். ஏமே, எனக்கு அதைத்தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்றார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடக்கும்போது தான் ஏன் சுத்திகரிப்பு வரும். அம்மா வரும். ஏமே, இல்லைன்னா சுத்திகரிப்பு வராது. அதனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்த்தப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை கர்த்தர் கழுவி கொண்டு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு சொல்லாததை ஏன் அப்பா என்கிட்ட மட்டும் சொல்கிறான்னு சில பேர் நினைக்கிறீங்க. உண்மையா? அவங்களுக்கெல்லாம் சொல்லவே மாட்டாரா? நிறைய கிறிஸ்டின்ஸ்க்கு இது பெரிய போராட்டம். ஏன் அவங்களுக்கு உணர்த்த மாட்டாரா தேவன்? என்கிட்டயே சொல்கிறார், ஏன் உங்ககிட்டயே சொல்கிறார்? அப்பா அப்பா நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம்மா? ரொம்ப கற்பனைகளை தேடுற பிள்ளைன்னு அர்த்தம். நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னில் அன்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்னா என்ன அர்த்தம்? the more you try to sit with God, the more the dealing will come. You are a blessed person. ஹல்லேலூயா சொல்லிடு. ஆண்ட சமுத்திரம் உட்கார ஆளை தான் சுத்திகரிப்பார். இன்னொன்று சொல்லிட்டா, ரொம்ப கனி இருந்தால் தான் நறுக்குவார்னு அர்த்தம். சுத்தம் பண்ணாத கிளை யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். ஹல்லேலூயான்னு சொல்ல முடியும். என்னை டச்சே பண்ணுறதில்லப்பா ஏசப்பா, எப்போ பாரு என் மனைவி தான் கரெக்ட் பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா கான்செப்டே வேறு.
ஒய்ஃப் வர வேலை என்ன ஆண்டவர் ஒன்றுமே சொல்கிறதில்ல, உங்களை தான் திட்டுறாருன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டுறதுக்காக சந்தோஷப்படுங்க. காரணம் இந்த கான்செப்டே வேறு. அதிகமாக தேவனோட உட்கார ஆளுக்கு தான் சுத்திகரிப்பு. ஏன்னா அங்கே ஏற்கனவே கனி இருக்குது. கனினா என்ன தெரியுமா? ஆத்மா ஆதாயம் இல்லை. தயவுசெய்து கிறிஸ்தவர்களை கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் சோல்ஸ், இட்ஸ் அபவுட் த கேரக்டர் டெவலப்மெண்ட். ஏமே நான் கேட்குறேன், மரம் கனியை கொடுத்தா அது என்ன சோல்ஸையாக கொடுத்துருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆத்மா ஆதாயம் செய்கிறது தான் ஆண்டவர் கனின்னு சொல்கிறார். யோவான் 15 அதையே பேசவில்லை, குணாதிசயத்தை பேசுகிறார். மரம் எப்படியோ அப்படி தான் கனி. ஏமே நீங்கள் செடியோடு இணைந்திருந்தால் செடியை போல தான் கொடி. செடிக்குரிய சுபாவம் தான் கொடிக்கு. கொடி என்றைக்குமே கனியை பற்றி கவலையே படாது. செடியோடு இணைந்திருந்தால் கனி வரும், தானாய் வரும். ஏமே இப்போ கவனிங்க, நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என் குணம் நல்லா இருக்கணும்னா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருங்க. அல்லையே சொல்லிடுறேன். அதுக்கு தாங்க சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுங்க. அதுக்கு தாங்க பக்கத்துக்கு ஆள், அதுக்கு தாங்க வேத பாட வகுப்புக்கு வரணும். ஆனால் அடுத்த வாரம் இவங்கெல்லாம் வரணும். நிரம்பி இருக்கிற நீங்கள் திரும்ப வரணும். இன்னும் கூட்டத்தோடு வரணும். சேர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தேடணும். பால்கனி நிரம்பணும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? சிறிய ஆலயத்தில் ரிலே பண்ணணும். அப்போ இங்கிலீஷ் எங்கே ஓடுவாங்க நம்ம கேட்க வேண்டாம். ஆண்டவர் எதையாவது ஆயத்தம் பண்ணி பின்பாக அவர்களை நடத்த கிருபை தருவார். ஆமென். ஏன் இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது? அதுக்கு தாங்க வரணும். ஏன் சண்டே வரணும்? அதுக்கு தான் வரணும். ஏன் ப்ரேயருக்கு வரணும்? அதற்கு தான் வரணும். கர்த்தரோடு இணைஞ்சா கொடிக்கு கனியை பற்றி கவலை இல்லை. என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அதான் அர்த்தம். இப்போ நீ கனி தரணும் ஏன் கவலைப்படுற அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குணம் வரணும், நான் நல்ல ஆளாகணும் அப்படின்னே கவலைப்படாதன்றார். இதன் பிறகு அதெல்லாம் புரியுதுங்க. இப்போது கொடி என்னைக்காவது இப்படி கவலைப்படுமா? ஐயோ அடுத்த வருஷம் நான் கனி கொடுத்துடணும்ல, அடுத்த மாதம் காய் விடணும்ல அப்படின்னு நினச்சா கொடியாகவே இருக்கா. கொடி வாடி விடும்னு அர்த்தம். கர்த்தருக்கு தெரியும் இதெல்லாம் இயற்கையான கான்செப்ட். கொடி செடியோடு இணைந்திருப்பது இயல்பு. ஏமே அது இயல்பு, அப்படி தான் இருக்கணும். கொடி நீங்களும் நானும் ஆண்டவரை எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவர் என்னை விட்டு விலகி இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, வறட்சியாக தான் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இணைந்திருந்தால் சாரம் தன்னால் வரும், வந்தால் என் குணம் தன்னால் மாறும். ஏமே அப்போ நான் கனெக்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஏமே டோன்ட் பி டிஸ்கனெக்டட். ஹல்லேலூயா. கொஞ்சம் டிஸ்கனெக்ஷன் ஆச்சா ஓடி வந்துடுங்க. ஒரு வாரம் பைபிள் ஸ்டடி வரலாம், ஒரு வருஷமாக விடுறது. பக்கத்துக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து அன்பாக ஒரு புன்னகை கொடுங்க. ஆண் பெண்ணுமாக பார்த்து விடாதிருங்கள். கணவன் மனைவி மாத்திரம் பார்த்து கொள்ளுங்க. இது வேற சொல்லித்தர வேண்டியிருக்கு. என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லு, ரொம்ப டிஸ்கனெக்டடாக போகக்கூடாது இல்லையா? கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆனாலும் திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு வாரம் வரலைங்க சிஸ்டர் பைபிள் ஸ்டடிக்கு. சரி ஒரு வாரம் தானே வரல, அடுத்த வாரம் வந்திருக்கலாம்ல. ஆமாம், ஆனால் திரும்ப வரதுக்குள்ளே 4 மாதம் போயிடுச்சு. ஏன் சில நேரம் இப்படி நடக்குன்னு நம்ம ஆறாது. ஏன்னா இது எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். சண்டே வர்றது ஈஸியாக வந்துடுறாங்க, வெனஸ்டே வர்றதுக்கு போராட்டமான போராட்டம். நீங்களே சாட்சி கொடுக்கலாம். காரணம் வசனம் 1.5 மணி நேரம் ஒன்லி வேர்ட். ஆராதனை கூட பிசாசு பொறுத்துக்கிறான்னு அர்த்தம். பாட்டு யார் வேணாலும் பாடலாம் பாட்டு. ஆனால் இந்த சத்தியம் வந்தால் பாட்டோட அர்த்தமே மாறிடும். அதனால தான் இந்த சாரத்தை அவன் விரும்பவே மாட்டான், சத்தத்தை விரும்புவான், சாரத்தை விரும்பவே மாட்டான். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ கொடி வறண்டதுன்னா நல்லா சத்தம் விடும் பாருங்க. பக்கத்து கொடியோட வேற சேர்ந்து இடிச்சுதுன்னா ஐயோ கடா தான் ஒரே கலன்னு இருக்கும். ஏன்னா அந்த வறண்ட கொடிகளுக்கு சத்தம் ஜாஸ்தி. ஐயோ இது எத்தனை பேருக்கு புரியுது? சாரம் உள்ள கொடி சத்தமே போடாது, அது வளைந்து கொடுக்கும். இது வளைய கூட செய்யாது. இந்த காஞ்ச கொடி பார்த்துருக்கீங்களா? குத்தி விட ஆளு, சத்தம் போடும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பண்ணுற வேலை தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் சாரத்தோடு இருக்கிற ஆள் பாருங்கள், வளைந்து கொடுப்போம், இடம் கொடுப்போம், மாற்றி விட மன்னிக்கப்பட இடம் கொடுப்போம். ஆனால் வறட்சி பாருங்க சத்தத்தில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பிசாசு சத்தத்தை விரும்புவான், சத்தியத்தை விடவே மாட்டான். காரணம் சத்தியத்தில் தான் சாரமே இருக்குது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். ஆமாம், இதுதான் நிலைத்திருப்புக்கு அர்த்தமே. நீ என்னில் நான் ஒன்றில். இதெல்லாம் உலகத்தில் படுற டைலாக். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் உன்னிலும் நீ என்னிலும் இருந்தால் ஓ உலகமே நம் கையில் வாங்க. இது நானாக இப்போது இட்டு கட்டின என் சிஸ்டர் ஓவராக கவிதை பாடினாங்களாம் நினைக்காதீங்க. சில நேரம் ஆண்டவர் பேசும்போது ரொம்ப வித்தியாசம் வருவதற்கு காரணம் இதான். அந்த உலகத்தோட பேச்செல்லாம் அவர் பேச மாட்டார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள். இதனால தான் ஏன் சுத்திகரிப்பு. அப்படி இருந்தால் தானாய் குணம் மாறும். ஏமே நீங்கள் ஒரு நாள் போராடாதீங்க, நான் நல்லா மாறணுமே, நான் நல்லா இருக்கணுமே, நான் நல்லா சிந்திக்கணும்னால நாசமாக போயிருப்பான். இன்னைக்கு
ஏன்னா இருக்கிற நாளை விட மோசமான நாள் என்னைக்குன்னா முயற்சித்த நாள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுது? பரிசுத்தமாக இருக்கணும் போதே தேவையில்லாதான் வரும். ஆனால் ஆண்டவரோட இணைந்திருந்து பாருங்க, தேவையில்லாதது கிட்டவே வராது. காரணம் தேவையானது அவரே என்று உட்கார்ற ஆத்மாவுக்கு எல்லாமே மாறுகிறது. தேவைப்பிள்ளை, இன்றைக்கி நமக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய தொடுதல் மாத்திரம், இணைப்பு மாத்திரம், சாரம் மாத்திரம். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கிறது? அதனால தான் இப்போ 1 தெசலோனிக்கே திரும்ப வரலாமா? இதை முடித்து விட்டோமா? ஏமே ஐக்கியம் இருப்பதற்கு காரணம் தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கிறோம். நன்றாய் கவனிங்க. டோன்ட் பி எவர் disconnected from the fellowship. Always be part of the fellowship because that shows your connection. Amen. இப்போது 1 தெசலோனிக்கேயர் 5 முடிக்க போகிறேன். few more minutes. 8வது வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. Amen. Try and understand this. When you are in darkness, there is no clarity. There's no clarity. சிந்தனையில் இருந்து நம்முடைய முடிவில் பாதிப்பு வரும் என்பதினாலே பிசாசு ஒரு காலம் தெளிந்தவர்களாய் இருப்பதை அனுமதிப்பது இல்லை. தேவ பிள்ளைகளே என்னை கவனிங்க. நம்ம தெளிவில் இருக்கும்பொழுது மாத்திரமே வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஏமே, இஃப் யூ வாக் இன் த லைட் யூ ஹேவ் லாட் ஆஃப் கிளாரிட்டி ஆஃப் விஷன். நல்லா கவனிங்க. லைட்டு வர்ற இடத்துல தான் எது எங்கே இருக்குன்னு தெரியும். தெளிவு. ஏமே, குழப்பமே இல்லைன்னு அர்த்தம். டார்க்காக இருக்கிற இடத்துல ஒரே குழப்பம், எது எங்கே இருக்குன்னே தெரியாது. எதின் மேல் இடறுகிறோம் என்றும் தெரியாது. குழி எது என்றும் தெரியாது. எது சரியானது என்றும் தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் லைட் வர இடத்துல தான் தெளிவு வருது. இது லாஜிக். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், பகலுக்குரியவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பார்களாம். ஏமே, Holy Spirit is a spirit of love, power and sound mind. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராம்? அன்பும் சமாதானமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிற ஆவியானவர். ஏமே, ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்பில் நடத்தும் பொழுது உங்களுக்கே தெரியும் அன்பு இருக்கும் அந்த இடத்துல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன். அன்பு இருக்கிறது என்றாலே தெளிவு இருக்கிறது. நீங்கள் அன்பில் இல்லைன்னா தெளிவாகவே இருக்காது மைண்ட். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 3: லவ், பவர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். ஏமே, அன்பு, வல்லமை, தெளிந்த புத்தி, இது 3 இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர். ஏமே, அதனால் பயம் இருக்கிற இடத்துல பார்ப்பீங்கன்னா அன்பு இருக்காதுன்னு தெரியும். உங்களுக்கே தெரியும். 1 யோவான் 4:18, பயம் உள்ளவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, பயம் வேதனை உள்ளது. அப்படின்னா பயம் இருக்கிற இடத்துல அன்பு இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ பிசாசு இது 3ஐயும் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்பை டச் பண்ணுறான். அன்பு போகிற இடத்துல வல்லமை இருக்காது. பிகாஸ் லவ் இஸ் பவர். அன்பு இருக்கிற இடத்துல தான் வல்லமை. 3வது அன்பு இருக்கிற இடத்துல தான் தெளிந்த புத்தி. இப்போ இந்த 3ஐயும் இல்லாமல் பண்ணுகிறது பிசாசின் ஆவி. அதனால தான் பகலுக்குரியவர்களாகிய நாம் இந்த 3ஐயும் கவனிங்க. வல்லமை, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஏமே, தரித்து கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்? பவர்ஃபுல். பச்சை குத்தி கொள்வது, போட்டுக்கொள்வது அல்ல. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? தலை சீராவை போர்க்களத்துக்கு போகும்போது வேணால் அந்த காலத்து ராஜாக்கள் போட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தலை சீரா என்பது எப்போவுமே இருக்கிற விஷயம். தலை சீரானா இப்போ நீங்கள் அதை வேற அல்மேரான்னு நினச்சிக்க போகிறீங்க. தலை சீரா என்றால் என்ன அர்த்தம்? ஹெல்மெட். ஐயோ, அதை சொன்னது யார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். பெங்களூர் பட்டணத்தில் தமிழ் பேசி நானும் தமிழை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. தலை சீரா என்றால் ஹெல்மெட். கரெக்ட். நீங்கள் நாளை போய் சொல்லுங்கள் உங்களுடைய அதிகாரியின் இடத்து, இன்று தலை சீராவை நான் கொண்டு வர மறந்து விட்டேன், தலையை சீவி விடுவாரா? ஹெல்மெட் தான் தலையில் போட்டுக்கொள்ளுகிற கவசம். உங்கள் கவசம் எது? தலைக்கு ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்படலன்னா தலையே அவுட்டுன்னு அர்த்தம். பாதுகாப்பே இல்லை என்று அர்த்தம். ரட்சிப்பு தான் தலை சீரா என்றால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கையற்ற ஆள் இல்லை. நீங்கள் நம்பிக்கை உடைய மகன் மகள். ஏன் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏமே, பிசாசுக்கு இந்த நம்பிக்கையை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. காரணம், ஒரு மனுஷனுக்கு வேண்டியதே நம்பிக்கை. சொன்னாங்கல்ல, சாப்பாடு இல்லாமல் 40 நாட்கள் இருக்கலாம் மனுஷனா. வேற தண்ணி இல்லாமலா?
சொல்லுங்கள். 8 நாள். நான் சொன்ன தவறாக இருக்கும், இதனால தான் இதெல்லாம் பேசுகிறதே இல்லை. சுவாசம் இல்லாமல் கூட இருந்தெல்லாம் ஒரு செகண்ட், ஐ திங்க் 8 minutes. ஆனால் ஒரு செகண்ட் கூட நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். ஒரு செகண்ட் கூட நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. இன்றைக்கி அதனால தான் தெய்வம் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்ததற்கு காரணமே நம்பிக்கையுடைய மக்களாய் வாழணும். உங்கள் வாழ்க்கையில் ஹோப் என்ற வேர்டை பிசாசு தொடக்கூட முடியாது. காரணம் எது மாறினாலும் மாறாவிட்டாலும் நம்பிக்கை எடுபடாது. தேவனால் வந்த ரட்சிப்பை பிசாசு தொடக்கூட முடியாது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? தரித்து கொண்டு இருக்க கடவுள். ஏமே போட வேண்டிய தலை சீராவை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆல்வேஸ் பி ஃபில்ட் வித் ஹோப் that comes through his salvation. ஆண்டோடைய ரட்சிப்பினால் வருகிற நம்பிக்கையை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டுமா? இதுதான் பகலுக்குரிய வாழ்க்கை. ஏமே தென் அந்த மாதிரி ஆளை பிசாசு தொடக்கூட முடியாது என்று சொல்லுகிறார். இது பகலுக்குரிய வாழ்க்கைக்குரிய அடையாளம். அதனால் தலை சிராவை தரித்து கொண்டிருக்க கடவுள். இப்போ என்ன பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் நம்ம நடத்தும் பொழுது, ஒளியில் நடக்கும் பொழுது சத்தியத்தை உணர்ந்து கொள்கிறோம். சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற மக்கள் பாவ உணர்வடைகிறார்கள், பாவ உணர்வை பெற்றுக்கொள்கிறார்கள், பரிசுத்தத்தை கேட்கிறார்கள். அதனால் வருகிறதே சுத்திகரிப்பு. இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பிள்ளை தேவனோடு ஒளியில் நடக்கிறது போல நடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பகலுக்குரியவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையை பிசாசு ஒரு காலம் தொடக்கூட முடியாது. ஆனால் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்றால் என்ன அர்த்தம்? அதை மாத்திரம் சொல்லிவிடுங்க. பச்சை குத்திக்கணும். ஆனால் எப்படி குத்தி கொள்ளுவது? இதை நித்தியமாய் சுதந்தரித்துக் கொள்வது. Any other answer? அழியாத ஒன்று தரித்துக் கொள்வது வேறு. என்னை கவனிங்கள், தரித்துக் கொள்ள வைத்து any other answer சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்துட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், களைந்து போடுவது சுலபமா, தரித்துக் கொள்வது சுலபமா? களைந்து போடுதல். அதை சுலபம் என்று சொன்னவர் எதை ஒப்பிட்டு சொன்னார்? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதுவும் எந்த புதிய மனுஷன்? கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, நீங்களும் நானும் செய்ய முடியாததை இயேசு செய்து விட்டா. அப்படி என்றால் கஷ்டமானதை செய்யவே குமாரன் வந்தார். எளிதானதை செய்ய அல்ல, கடினமானதை செய்யவே இயேசு வந்தார் என்றால் உங்களாலேயும் என்னாலையும் பெற முடியாத ஒரு தரித்து கொள்ளுதலை அவரே செய்து விட்டார். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது, ஐ ஹாவ் டு கோஆப்ரேட் வித் த பிளான் ஆஃப் காட். ஏமே இப்போ கவனிங்க, யூ கான் அச்சீவ் சல்வேஷன் பை ஓன் ரைட்ஸ் அண்ட் மெரிட்ஸ், பை ஓன் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். யூ ஹாவ் டு ஒன்லி ரிசீவ் இட் த்ரூ ஃபெய்த் அண்ட் பை கிரேஸ். ஆமென். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. தயவு செய்து அடுத்த முறை இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. உள்ளதை உள்ளபடியே சொல்ல கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சோ மெனி ஸ்கிரிப்சர்ஸ், பல வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஆனால் உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கள். பொதுவாக யாரும் பேச வேண்டாம். ஓகே, இப்போ தரித்து கொண்டிருக்க கடவோம் என்றால் என்ன அர்த்தம்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ. ஆமென். Just try and understand, by nature I belong to light. I am not darkness anymore. Amen. என்னை திரும்ப பாருங்க, என் கண்களை மட்டும் பாருங்க, முடிக்க போகிறேன். By nature I am not darkness anymore. I belong to light. அப்படி என்றால் என்னுடைய சுபாவத்தின் படியே இப்பொழுது நான் இரவுக்குரிய மகன் அல்ல, பகலுக்குரிய ஆள். அதனால தரித்து கொண்டிருக்க கடவோம் என்றால் என்ன அர்த்தம்? இதை விட்டா எனக்கு சேஃப்டி இல்லை. ஒரு ரூல் போட்டாலே ஃபைன் கட்டுறதுக்கு பயந்து தலையில் ஹெல்மெட் போடுறோம் நம்ம. ஆனால் இது ரூல் இல்லை, இது லைஃப். எத்தனை பேருக்கு அது புரியும்? ஸோ பை டிஃபால்ட் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் ஹோப் கால் சல்வேஷன் ஆன் யுவர் ஹெட். ஆமென். யாரும் சொல்ல வேணாம், தயவுசெய்து போட்டுக்கமா, அப்போ தான் சேஃப்டி உனக்குன்னு. இன்னைக்கு வெளியில் போகிற, தயவுசெய்து போட்டுக்கோ, அப்போ தான் தலை உனக்கு பத்திரமா இருக்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம். பகலுக்குரிய நான் ஆட்டோமேட்டிக்காக தரித்து கொள்ளுகிற விஷயம் இந்த ஹோப். எதனால் வந்த ஹோப்? ரட்சிப்பால் வந்த நம்பிக்கை. ஏமே. ஸோ இதை நான் செய்யாமல் வாட முடியாது. எவ்ரி டே பிலீவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஆல்ரெடி சேவ்ட்
and you are a hopeful person, no power of the evil one will never ever shake you up out of the hope. Amen. உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து பிசாசு ஒரு நாள் உங்களை அசைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், தரித்து கொண்டிருக்க கடவுள் என்றால் என்ன அர்த்தம்? தட்ஸ் வாட் ஐ கேன் டூ. அது என்னுடைய சுபாவம், பகல் என்னுடைய நேச்சர். அதை தாண்டி நான் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? நல்லா கவனிங்க. உங்களுடைய இயல்பை தாண்டி நீங்கள் வாழறது தான் நடிப்பு. ஆனால் இயல்பிலேயே வாழ்வது தான் உங்கள் சுபாவம் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் உங்கள் பிறப்பு. ஏமே, நடிப்புக்கும் பிறப்புக்கும் வித்தியாசம் தெரியுதா? யாரை போலவும் நீங்கள் நடிக்கலாம், ஆனால் பிறப்பை யாரும் மாற்ற முடியாது. இன்றைக்கு இயேசுக்குள்ளே நீங்கள் நடிக்கலை, பிறந்திருக்கிறீர்கள். ஸோ பரிசுத்த வாழ்க்கை என்பது இயல்பான வாழ்க்கை. இன்றைக்கி உங்கள் மனசு ரொம்ப குத்தப்படுதா, காயமாக இருக்கா, பாரமாக இருக்கா, என்ன அர்த்தம் தெரியுமா? பகலுக்குரிய நீங்கள் இரவோடு வாழ விரும்பலை. இரவு வந்தனால தான் துக்கம் வந்திருக்கு. இரவு கலந்தனால தான் பிரிக்கப்பட விரும்புகிறீங்க. அதனால தான் மனசு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய சான்ஸ் அது! எத்தனை பேர் உணர்றீங்க? I've spoken to some people before their death how much God really persevered in their lives to convict them of their sins. பைபிளில் எந்த சாப்டர்னு கூட தெரியாது, எது ரெஃபரன்ஸும் தெரியாது, ஆண்டவர் வெளிப்பட்டு பேசியிருக்கிறார் மரணத்துக்கு முன்னாடி. ஏன்னா மனம் திரும்பணுன்றதுக்கா. எவ்வளோ சான்ஸ்! நீங்களும் நானும் சொல்லவே முடியாது எனக்கு காது கேட்கல. நல்லா சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் பேசுனா தெரியாது. தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்கள். இப்போ உங்கள் பிறப்பே உங்களுடைய சாட்சி. why you are led by God? because you are born of God. கர்த்தரால் மறுபடியும் பிறந்தவங்க கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள். அதனால தான் இந்த பெயின் வருது. எப்போ வருது? ஆண்டவர் விட்டு விலகும் பொழுது அவரே கொடுக்குறார் அந்த வலியை. இட்ஸ் அ கன்விக்ஷன். எதுக்கு கொடுத்தா? நான் திரும்பி வரணும், எனக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கணும்னு தான் ஆண்டவர் எனக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுத்துருக்கிறார். ஏமே, அதனால் இட்ஸ் அ குட் சைன் when you are sanctified, never condemn yourself, you are in a safer place. ஏமே, இன்னும் சுத்திகரிக்கப்படுறதுக்காக சந்தோஷமாக விட்டு கொடுங்க. ஏன்னா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? அதனால் ஆல்வேஸ் பி ஃபோக்கஸ்ட் அபவுட் த கனெக்ஷன். எங்கே போனாலும் ஓடி வந்துடுங்க இங்கே. ஏமே, ஐம் டாக்கிங் அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், டாக்கிங் அபவுட் த ஃபெலோஷிப் ஆஃப் செயின்ட்ஸ். தனியாக இருக்காதீங்க. ஒரு 2 பேரை இல்லை ஒரு நபரை சபையில் தெரிந்து கொண்டு சேர்ந்து ஜெபிக்க படித்து கொள்ளுங்க. ஏமே, ஏதாவது ஒரு இடத்த உண்டாக்கி நேரத்தை உண்டாக்கி நம்ம 2 பேர் சேர்ந்து ஜெபிப்போன்னு சகோதரிகளோட நேரத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார், என்னை சுத்திகரிப்பார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிமிஷம் எதிர்பாருங்கள். கர்த்தருடைய தொடுதலை நம்ம வாழ்க்கையில் கேட்கக்கூடிய தைரியத்தை, நம்பிக்கையை, அவருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுத்துருக்கிறபடினா நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஒருமனப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, நீர் அசைவாடும் பொழுது எங்களுக்குள் ஜீவனை கொடுக்கிறேன், எங்களுக்குள் நிச்சயத்தை கொடுக்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் த கன்விக்ஷன் தட் யூ கிவ் டு அஸ் த்ரூ யுவர் வேர்ட் இன் யுவர் பிரசன்ஸ். ஓ காட், ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற நிச்சயம் என்ற அந்த கன்விக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலும் பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுகிறேன், எங்களோடு இடைபடுகிறேன். தகப்பனே, நாங்கள் ஒளியிலே நடக்கிறதற்கு அழைக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா. நாங்கள் பகலுக்குரியவர்கள், இரவுக்கு உரியவர்கள் அல்ல. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனே, உலகத்தை விட்டு வேலையை ஒதுக்கி தங்களுடைய எல்லா காரியங்களையும் விலக்கி வைத்து விட்டு நம்முடைய சமூகத்திலே வார்த்தையை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்த விதமாய் திரும்பி செல்லக்கூடாதுப்பா. நீங்க அனுப்புகிற தேவன் அப்படி அல்ல. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்னேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிற இந்த வேளையில வெறுமையான எல்லா இடங்களும் நிரப்பப்படட்டும் அப்பா. காலியான எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒருமனப்படுகிறோம் பிதாவே. காலியான எல்லா பகுதிகளும் இப்பொழுதே நிரப்பப்படுவதாக. நிரம்பும்படியாய் நிரப்புகிறவருடைய சரீரத்திற்கு நாங்கள் பாத்திரங்கள் அப்பா. சரீரத்தில் நாங்கள் அவயங்களாய் இருக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் நாங்கள். ஆண்டவரே, எங்களுடைய தலையை நீர் இருக்கிறபடினா நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுதே நிரப்புங்க அப்பா. ஒரு பிள்ளை கூட குறைவோடு போய்விடவே கூடாது, கண்ணீரோடு
போய்விடக்கூடாது ஆண்டவரே, கேள்விகளோடு போய்விடக்கூடாது, குழப்பத்தோடு போய்விடக்கூடாது, மனபாரத்தோடு போய்விடக்கூடாது சுவாமி, மன்னிப்பை பெறாமல் போய்விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் பிதாவே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்த நிலைமையில் அவர்கள் நிரப்பப்பட வேண்டுமோ இப்பொழுதே நிரப்பப்படுவார்களாக. அப்பாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை உம்முடைய ரட்சிப்பினால் கொடுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் பகலுக்குரியவர்கள் அப்பா, இரவுக்குரியவர்கள் அல்லவே அல்ல. அன்பு விசுவாசம் என்ற மார்க்கத்தை தடுத்திருக்கிறார்கள், மார்க்க அவசத்தை தடுத்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பினும் தலை சீராவை தரித்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நம்முடைய ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் பிதாவே. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பயத்தை கொண்டு வந்த ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்திலே கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். எந்த நிலைமையில் பயம் செயல்பட்டாலும் இந்த நிமிஷமே அது விலகட்டும் அப்பா. பாதாளத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆவியை நான் சபிக்கிறேனே இயேசுவின் நாமத்தை. ஆண்டவரே, அன்பு, சமாதானம், விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளை இந்த ராத்திரி நிரப்பட்டும் சுவாமி. விசுவாசம், அன்பு என்ற மார்க் கவசத்தை நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ பாதுகாக்கிற தேவன் அப்பா. நீ நல்லவர், எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கே நியமித்தே. ஆமென் அப்பா, பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. அப்பா, யூடியூப்ல இன்டர்நெட்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் அப்பா. இந்த ராத்திரி அவர்கள் வந்த விதமாய் போக மாட்டார்கள், அவர்கள் கேட்ட விதமாய் போக மாட்டார்கள். உடைய தொடுதலுக்குள் வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. அப்பா, அவளை தொடுங்க, எங்க இருந்தாலும் தொடுங்க. அவருடைய கண்ணீர் எதுவானாலும், அவருடைய பிரச்சனைக்கு ஆழம் எதுவா இருந்தாலும் உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை நான் பேசி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பாவுடைய சரீரங்கள் சுகமாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சரீரங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். எந்த வியாதியின் கட்டோ, எந்த ரோகத்தின் கட்டோ, எந்த சாபத்தினால் வந்த கட்டோ, எந்த மாந்திரிக பில்லி சூனியத்தில் வந்த பிரச்சனையோ, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்களை நான் கட்டவிழ்த்து இப்போதே போக விடு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆமென் என்று சொல்லி அவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்பா. இந்த நிமிஷம் நம்முடைய சபையில் அப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே உண்டாகட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் கட்டவிழ்க்கிறேன். செய்தியை கேட்டவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள் நிச்சயமாய் சுகமாகணும் அப்பா. அவர்கள் பலவீனத்தோடு திரும்பி செல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினுடைய சுகத்தை நான் கட்டவிழ்த்து பேசுகிறேன் பிதாவே. ஆசீர்வதித்து அனுப்புவீராக அப்பா. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடிய பலனை, கிருபை அவளுக்கு கூட்டி கொடுங்க. அநேகருக்கு ஆண்டவரே அவர்களை உபாத்தியாயர்களாய் மாறட்டும், போதகர்களாய் மாறட்டும், உபதேசித்து அநேகரை நடத்துகிற ஜனங்களாய் மாறட்டும். பெற்றுக்கொண்டதை தக்க வைத்து ஆண்டவரை அறுவடையை காண்பிக்கிறவர்களாய் மாறட்டும். 30, 60, 100 அறுவடை உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, விதைக்கப்பட்ட வசனங்கள் விதைகளாகி உம்முடைய வசனங்கள் ஆண்டவரை ஒன்றும் விளைச்சலை தராமல் போகக்கூடாது. ஆசீர்வதிங்கப்பா, எங்களோடு தொடர்ந்து இருங்க. எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க, வாகனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. விபத்து, வீழ்ச்சி, வியாதி, எந்த பிசாசின் தந்திரமும் சபையில் ஒருவரை கூட தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் கட்டளை இடுகிறோம். இந்த சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தையும் நபரையும் பிசாசு தொடக்கூடாது. யாருக்கு நஷ்டம் வரக்கூடாதுப்பா. வியாதிகள் வர வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குங்க என்று சொல்லி கேட்கிறோம். யாரையெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு சுகம் வரட்டும். தகப்பனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் பிதாவை. எல்லா மகிமையும் துதியும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.